Hello everyone, welcome to YouTube SEO tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸை எப்படி நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்றது அப்படின்றத பத்தியா நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸா வாட்ச் பண்ற ஒரு விஷயம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் தான். இது ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வருது nowadays. இந்த யூடியூப் ஷார்ட்ஸை நம்ம யூஸ் பண்றதுனால உங்களுடைய சேனலோட அவேர்னஸ் ரொம்ப வைடா ரீச் ஆகும். இதனால நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சரி வாங்க இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேசிக்காக இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா உங்களுடைய யூடியூப் ஆப்பில் தான் அப்பியர் ஆகும். ஸோ உங்களுடைய லேண்டிங் பேஜுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணாவே தெரியும் ஷார்ட்ஸ் பீட்டா அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து யூடியூப் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த வீடியோவை கிளிக் பண்ணாலுமே ஃபுல் ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த யூடியூப் ஷார்ட்ஸோட சக்ஸஸ்க்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான ஒரு குயிக் இன்ட்ரோவை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுடைய சேனல் வீடியோஸ்க்கான வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சேனலுக்கான சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் கெயின் பண்ணவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஷார்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணிக்காங்க. நீங்கள் அப் டு 60 செகண்ட்ஸ் வரைக்குமே உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸை மேக் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய வீடியோ கண்டிப்பாக வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லேண்ட்ஸ்கேப் மோடில் நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுடைய டைட்டில்லையோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையோ நீங்கள் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம நார்மலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் நம்மளுக்கு ரெவன்யூ வருமா வராதான்னு சொல்லிட்டு. இதில் 2 விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஷார்ட்ஸை மொபைலில் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த வியூஸ்க்கு உங்களுக்கு ரெவன்யூ வராது. அதே வீடியோவை டெஸ்க்டாப் மோட்லேயோ இல்லைனா லேப்டாப்லேயோ பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வியூஸ்க்குமே உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் உங்களுடைய வீடியோஸ் வந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஷார்ட் பிளேயரில் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ரெவன்யூமே வராது. அதே மாதிரி ஒரு 1000 வியூஸ் வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் யூடியூப் பிளேயரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 1000 வியூஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். சரி வாங்க இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி இந்த ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்னோட டெமோ சேனலுக்கு போகிறேன். இந்த இடத்துல அப்லோட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல அப்லோட் வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 19 செகண்ட் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய டைட்டிலை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் 20லேருந்து 30 கேரக்டர்ஸ்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து மொபைலில் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக உங்களுடைய டைட்டில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் 20லேருந்து 30க்குள்ளவே ஸ்டாப் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்புறம் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனை யாரும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. இந்த டிஸ்கிரிப்ஷன் எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் உங்களோட வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். மொபைல் யூசர்ஸ்க்கு இது அவைலபிள் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இதை பற்றி கேர் பண்ணிக்க தேவை கிடையாது. அதே மாதிரி தம்ப்நெயில்ஸ். ஸோ தம்ப்நெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் யூசர்ஸ்க்கு அப்பியர் ஆகாது. இன்கேஸ் உங்களோட வீடியோஸ் வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு தம்ப்நெயிலை எடுத்துக்கிறேன். அடுத்து செலக்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு கேட்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேலிஸ்ட்டில் இந்த ஷார்ட்ஸை போடணும் அப்படின்னா அப்போ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் யூடியூப் SEO அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல செக்ஸ் எல்லாமே போகும். ஸோ வீடியோ எலமெண்ட் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. அதனால் நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக விசிபிலிட்டி போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பப்ளிக் வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் பப்ளிஷ் அப்படின்றத கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட சேனலுக்கு போய் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே நம்மளோட வீடியோஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ நார்மலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் டேப்பே அப்பியர் ஆகாது. அது நார்மலாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டோட நேமில் தான் அப்பியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் உங்களுடைய ஷார்ட்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஷார்ட்ஸ் மூலிமா. ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய சேனலுக்கான ஷார்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுடைய சேனலுக்கான சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் கெயின் பண்ணலாம். ஈவன் இது மூலிமா நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். அப்புறம்
ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.